அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. கண்ணியமிக்க ஜமாத்தார்களே, புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தவங்க அவங்களுக்கு ஐக்கிய ஜமாத் மாவட்ட சார்பில் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செயல் திட்டங்கள் இருக்குதுங்க, செயல் திட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஐக்கிய ஜமாத்துல நிறைய இருக்குது, நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நேற்று செய்யலைங்க. ஐக்கிய ஜமாத் உருவான காலத்துல இருந்து 25 வருஷமா செயல் திட்டங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா எங்ககிட்ட விளம்பரம் இல்லை. விளம்பரம் இல்லாம செய்யறதுனால நாங்க செய்யலைங்கிற ஒரு இதான் அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க. ஆனா நாங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் செய்ய முடியாதுங்க. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐக்கிய ஜமாத் உருவான காலத்துல இருந்து வெள்ளம் திருப்பூர்ல வந்ததப்ப 55 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி அதுக்கு ஐஜோன் சொல்லி உருவாக்குனதுல நம்ம தலைவர் தான் இருந்தாரு. அந்த பணியை சிறப்பா செஞ்சுட்டு அந்த பணத்தை எல்லாத்துக்கும் கொடுக்க வழி கூட இருந்துட்டு இன்னொருத்தவங்களை தலைவர் ஆகிட்டாரு. என்ன எல்லா பொறுப்பும் அவர் செய்ய முடியாதுங்கிறதுக்காக ஒரு பொறுப்பு ஆசை அப்படின்ட்டு ஒண்ணு இருந்திருந்தா ஐஜோவுக்கு அவர் தலைவராக இருந்திருக்கணும். ஆனா அந்த பொறுப்பு ஆசை இல்லைங்கிறதுனாலதான் அவர் என்னன்னா அந்த இதுக்கு ஐஜோவுக்கு அந்த பணி முடிஞ்ச உடனேயுமே அந்த இதை இன்னொருத்தவங்க கையில கொடுத்துட்டு நல்லபடியா செய்யுங்கன்ட்டு வந்தார். அதுக்கப்புறம் எம்வாச கையில எடுக்கிறோம். எம்வாஸ் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு எங்க கிட்ட அந்த 12 வருஷத்தோட ரெக்கார்டு இருக்கு. நாங்க அதெல்லாம் இனி வெளிப்படுத்துவோம், ஒவ்வொன்றா வெளிப்படுத்துவோம். யாராருக்கு என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்குறோம், எத்தனை கோடி ரூபா, இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபா கவர்மெண்ட்ல இருந்து நாங்க வாங்கி கொடுத்துருக்குறோம். அந்த வாங்கி கொடுக்குற சும்மா ஒண்ணும் கிடையாதுங்க. 10 லட்சம் ரூபா வசூல் பண்ணணும். 10 லட்சம் ரூபா வசூல் பண்ணணும். வசூல் பண்ணி அதை கலெக்டர் கவர்மெண்டோட அக்கௌண்ட்ல கட்டணும். கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தது நம்மளுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது. அந்த இதை பாத்தீங்கன்னாக்க பகுதி வரை மாவட்ட ரீதியா அதை கொண்டுட்டு போய் சேர்த்து இருக்கிறோம். அடுத்தபடியா என்ன பண்ணோம்னாக்க கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய் கட்டினா 30 லட்சம் ரூபாய் கொடுக்குது. இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு 4-5 வருஷமா 30 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்குது. இந்த 30 லட்சம் ரூபாயும் கவர்மெண்ட் மூலமா வாங்கி இதையும் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இதுக்குள்ள ரெக்கார்டு. இது என்னன்னா 1 ரூபா கூட இதுல செலவு கணக்கு கூட இருக்கு இல்லைங்க, அது கூட எங்க சொந்த காசு தான். என்ன ரசீது போடுறோமோ அந்த ரசீது கவர்மெண்ட் ஆடிட்டிங் 2 ஆடிட்டிங் காட்டணுங்க. நம்மளோட ஆடிட்டிங் ஒண்ணு, கவர்மெண்ட் ஆடிட்டிங் ஒண்ணு. இதெல்லாம் இதுல ஏதாச்சும் மிஸ்யூஸ் ஒரு ஆளுக்கு ஒரே வருஷத்துல 2 டைம் கொடுத்தது ஃபைன் ஆயிரும். அதையும் நாங்க தான் போட்டு கட்டணும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. இது சொந்த காசுல போட்டு கட்டணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள். இந்த கலெக்டர் ஆபீஸுக்கு மட்டும் போறதுக்கு வருஷத்துல பாத்தீங்கன்னாக்க மாசத்துல 4 ட்ரிப் போகணும். இந்த வயசுலயே அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் செய்யற வேலைகள் ஒவ்வொன்றும் என்னன்னா அவர் போட்டோவுக்கு கூட நிக்க மாட்டாரு. நாங்க கூப்பிட்டு நிறுத்தினாலும் கூட நிக்க மாட்டாரு. யாரோ செய்யட்டுமாப்பா விடப்பா, நல்லதானே செய்யறோம், நம்ம அல்லாவுக்கு செய்யறோம், நம்ம போட்டாவுக்காக செய்யலாம் அப்படின்ட்டு போகக்கூடிய தலைவர் பின்னாடிதான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கிறோம். சும்மா தொட்டது எந்த செயலுமே செய்யாம இன்னைக்கு விளம்பரம் மட்டும் செய்யக்கூடியவங்களை தலைவராயத்து இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. ஆனா இனிமேல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் செயல் திட்டமா இருக்கணும், விளம்பரமா இருக்கக்கூடாது. செயல் திட்டத்தை கொண்டு நம்ம அதை வெளியே கொண்டுட்டு போய் காட்டுறோம். நம்ம விளம்பரத்துக்காக செய்யல, உண்மையான விஷயத்த செய்யறோம், அதை கொண்டுட்டு போய் வெளியில காட்டுறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம உருவாயிருக்கிறோம். ஏன்னா நம்ம இது வெளியே வேணாங்கிறதுனால நம்ம ஒதுங்கி போயிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வருஷத்துல இது வரலையும் 30 லட்சம் இந்த வருஷத்துல இருந்து அவரோட தலைமையில அவர் ஒரு டீம், இந்த டீம் பாத்தீங்கன்னாக்க 4 பேர் இதுக்காக 2வது சங்கத்துக்காக கொண்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தாங்க. அந்த 4 சங்கத்தை கலெக்டர் கேன்சல் பண்ணிட்டாரு. கேன்சல் பண்ணி நல்ல ஆட்களா செலக்ட் பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் சங்கம் தமிழ்நாட்டிலே ரெக்கார்டு திருப்பூர் மாவட்டம் தான் நடந்துட்டு இருக்குது. நீங்களே ஆள் போட்டு செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு அந்த பொறுப்பை யார் கையில் கொடுத்தாரு? நம்ம தலைவர் கையில தான் கொடுத்தாரு. அந்த தலைவர் 6 பேர்த்த செலக்ட் பண்றாரு. அந்த 6 பேர்த்த செலக்ட் பண்ணி அடுத்து எந்த ஆப்ஷன் தெரியல கலெக்டர் உடனே வாங்கிட்டு போய் என்ன பண்றாரு? சென்னையில கொடுக்குறாரு தலைமைச் செயலகத்துல. இந்த தலைமைச் செயலகத்துல கொடுத்து அந்த 6 பேர் அவங்க நிர்வாகிகளை போடுறாங்க. அந்த 6 பேர் அதை கலைக்கிறதுக்காக சில இங்க இருந்து டீம் போய் லெட்டர் கொடுக்கறது, வைக்கிறது, எங்களை சேர்த்திக்கல, பகுதி வேற பணம் போல, பணமே கொடுக்க ஆரம்பிக்கல, பணம் போலன்னு சொல்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை கலைக்கணும் அப்படின்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது இங்க போட்ட சங்கம் கிடையாது, நாங்க போட்ட சங்கம் கிடையாது, இது தலைமை செயலகம் போட்டது, அவங்கதான் இதை எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு உரிமை. ஆனா இதை எடுக்கிறதுக்குலாம் முடியாது. இதுக்கு தலைவர் யாருன்னா கலெக்டர் தான் தலைவர். கலெக்டர் தான் தலைவர். அதுக்கு கீழே 6 பேர் கவர்மெண்ட் அதிகாரிகள் 3 பேர், நாங்க ஒரு 6 பேர் இருக்கிறோம். மொத்தம் ஃபர்ஸ்ட் சங்கத்துக்கு 6 பேர், 2வது சங்கத்துக்கு 6 12 பேர் இந்த வேலையை செய்யறோம். ஆனா வாரத்துல 3 நாள் கலெக்டர் ஆபீஸ்க்கு வரோம். கலெக்டர் ஆபீஸ்க்கு வரோம். இதெல்லாம் எங்களோட வேலைகளை விட்டு போட்டு போறோம், எல்லாம் வரோம். எதுக்காக போறோம்னா இந்த மக்களுக்காக பணி செய்யறதுக்காக போறோம். இப்போ எவ்வளவு 30 லட்சம் ரூபாய் எவ்வளவு ஆயிடுச்சுங்க? 60 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 60 லட்சம் ரூபாயோட அவர் நிக்கலைங்க. இந்த 60 லட்சம் ரூபாய் நிக்க மாணவிகளுக்கு தான் இதுல கொடுக்க முடியும். மாணவர்களுக்கு என்ன பண்றது யோசிச்சாரு. மாணவர்களுக்கு என்ன பண்றது யோசிச்சு மாணவர்களுக்கு ஒரு தனி எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட் மூலமா 10 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்க. அப்ப என்னங்க 60, 70, 80 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் தலைமையில இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம்.
இந்த வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 70 to 80 லட்சம் ரூபாய் அவர் தலைமையில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பூரா எங்கெங்க போகுது? ஏழைகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு. ஏதாச்சும் எத்தனையோ பேர் அமைப்புகள் வச்சு எல்லாமே நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாணவர்களை தத்தெடுத்ததா சொல்லுங்க, ஒருத்தவங்க ஒரு உங்களுக்கு நான் கொடுத்தின்னு சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. வருஷத்துல இத்தனை அமௌண்ட் யார் மூலமா போகுதுனாக்க அவர் தலைமையில் எடுத்ததுதான். ஏன்னா இன்னைக்கு சுத்தமான மனுஷன் சுத்தமான இதுல இருக்கிறதுனால அவர் எங்களை எல்லாம் வழி நடத்திட்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இது உண்மையான ஒரு ஐக்கிய ஜமாத். மாநில அங்கீகாரத்தை பட்டு அதுக்கப்புறம் மாவட்ட அங்கீகாரம் பட்டுதான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனியா யாரு வேணாலும் சங்கம் ஆரம்பிக்கலாங்க. ஒரு 1500 2000 கொடுத்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கலாம். நானும் தலைவர் போலாம். ஆனா செயல்பாடுகள் இருக்காது. எங்க செயல்பாடு இருக்குதோ அதை தொடர்ந்து வந்தீங்கன்னாக்க சேர்ந்து பண்ணி. அதுக்கப்புறம் இந்த கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க எத்தனையோ பள்ளியில இருந்து எனக்கு தொடர்பு கொள்றாங்க. எல்லாம் வர்றாங்க, வந்தீங்கன்னே இருக்கிறாங்க. வரட்டும், நாங்க யாரையுமே பகைக்க இல்லைங்க. நம்ம கிட்ட வந்தாலும் இந்த உதவியை கொடுக்குறோம், வரலன்னாலும் உதவியை கொடுக்குறோம். நம்ம எல்லாருக்குமே அண்ணன் தம்பி தான். ஒரு சில பண்றதுனால நம்ம யாரையுமே வெறுக்க போறது இல்லை, வெறுக்கிறதும் இல்லைங்க. இனிமேல் காலகட்டத்துல அனைவருக்கும் சேர்ந்து நம்ம செய்யறதுதான் பயணிலாம். என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டாங்கல்ல, அதுக்காக இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கு. இன்னும் விளக்கங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கொடுப்போம், ஆதாரபூர்வமா கொடுப்போம். அது இருக்குது, நடைமுறை கொண்டு வருவோம். இது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் கலெக்டர் ஆபீஸ்ல சரியான நலத்திட்டம் நிறைய திட்டங்கள் இருக்கு. இப்ப நாங்க என்ன முடிவு பண்ணோம்னாக்க தையல் மிஷின் பயிற்சி இருக்குது. அது கவர்மெண்டோடைய இதுல நடந்துட்டு இருக்குது. அந்த பயிற்சியில 48 நாள் அந்த பயிற்சி முடிச்சாங்கன்னாக்க ஒரு மிஷின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சர்டிபிகேட் கொடுத்துறாங்க, ஹெல்த் சர்டிபிகேட். நீங்க எங்க வேண்டாலும் அது போய் வேலை செஞ்சுக்கலாம். அது நான் கொடுத்துருக்காங்க, அது லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லா மிஷினும் ஃப்ரீயா கொடுத்துடுறாங்க, மாநில அங்கீகாரமும் கொடுத்துடுறாங்க. இன்னொன்னு மாநில இல்ல வெல்ட் லெவல்ல ரெக்கார்ட் கொடுத்துடுறாங்க. லோனும் அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. தொழில் பண்றதுக்கு லோனு சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதோடைய நலத்திட்டங்கள்லாம் இருக்குது. அது நாங்க என்ன வடக்கு பகுதிக்கு கேட்டிருக்கிறோம், ஒரு 3 இடத்துல அமைக்கிறது மாதிரி கேட்டிருக்கிறோம். இன்ஷால்லா அதுவும் வந்துச்சுனாக்க நம்ம மதரசாவில் ஓதக்கூடிய குழந்தைகள், அதாவது அந்த ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு. +2 குடிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொண்டு போய் அந்த 10th படிக்கிறதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இன்ஷால்லா அதுக்கும் உங்களோட ஒத்துழைப்பு இருக்குது. இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொன்றா போட்டு பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.